Hi guys, good evening எல்லாருக்கும். இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராடக்ட் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் கிங் என்ற பிராண்ட்ல இருந்து நம்ம கொஞ்சம் ரீல்ஸ் வந்திருக்கு. போத் ஸ்பின்னிங் அண்ட் பேட் காஸ்டிங் ரீல் வந்திருக்கு. சோ இந்த கம்பெனியை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன் guys. இது ஆக்சுவலா வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி. பட் அவங்களோட ப்ரொடக்ஷன்லாம் வந்து சைனால இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. சைனால இருந்து தான் பண்ணி தான் யூஎஸ்க்கு போயிட்டு அங்க சேல்ஸ் ஆகுது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பட்ஜெட் ரீல்ஸ்னு சொல்லலாம். நல்ல பட்ஜெட்ல நல்ல குவாலிட்டியா நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ற ஒரு கம்பெனி வந்து காஸ்ட் கிங். சோ இந்த கம்பெனியோட ரீல தான் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பேக், அப்பெல்லாம் வந்து இவ்வளவு டேக்கிள் ஷாப்லாம் வந்து இந்தியால கிடையாது. என்னோட தூண்டில் ஆர்வத்தினால நான் தேடி பார்க்கும்போது இந்தியால எங்கேயுமே வாங்க முடியல. நிறைய கடைகள் இருந்தது, பட் எனக்கு வந்து தெரியாம இருந்தது. சோ அப்போ வந்து சைனால அலி எக்ஸ்பிரஸ் ஒரு வெப்சைட் இருந்தது. அந்த வெப்சைட் மூலமா நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ரீல வாங்கினேன். அது எந்த ரீல்னு பாத்தீங்கன்னா, அதுவும் உடனே வாங்கல. நிறைய ரீல் அனலைஸ் பண்ணி எது வந்து கம்மியா இருக்கு, எது நல்ல தரமா இருக்கு, எது நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வாங்கியிருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணதுல எனக்கு கிடைச்ச ஒரு பிராண்ட் தான் வந்து காஸ்ட் கிங். அப்போ காஸ்ட் கிங்ல வந்து ஷார்கி 2 அப்படின்ற மாடல் தான் நான் வாங்கியிருந்தேன். சோ வாங்கி நான் 10 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. ஃபர்ஸ்ட் வாங்கின ரீல் அது நல்ல ஒர்த் வைலா இருந்தது, நல்ல குவாலிட்டியா இருந்தது. ஒரு 3 இயர்ஸ் நான் அதை வச்சுதான் யூஸ் பண்ணேன். பிகினிங்கா நான் எவ்வளவு தப்பு பண்ணிருப்பேன், அவ்வளவு கரடமுரடான அடி எல்லாத்தையும் தாங்கி அது நிலைச்சு வந்தது. சோ அந்த ரீல் கூட நம்மளோட கராஜ்ல வச்சிருக்கேன் இப்போ. சோ அதுல வந்து இப்போ ஷார்கி 3 அப்படின்ற மாடல் வந்து இப்போ லேட்டஸ்டா அப்டேட் பண்ணி விட்டுருக்காங்க. சோ அந்த ரீல் தான் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். சோ இதுதான் அந்த பாக்ஸ் கைஸ், காஸ்ட் கிங் ஷார்கி 3. எந்த பிராண்ட்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸிங் இது வரைக்கும் பண்ணல. ஐ மீன் ரொம்ப பிரீமியமான பிராண்ட்ஸ்ல தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 4450. அதாவது 5000 குள்ளார இருக்கிற பட்ஜெட்ல யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸிங் வந்து கொடுக்கல. சோ பாக்ஸ் பாருங்க, கேட்டகரி எஸ்பிஎன்னா ஸ்பின்னிங் ரீல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ காஸ்ட் கிங்கோட லோகோ இதுதான், காஸ்ட் கிங். இது எப்படி ஓபன் பண்றதுன்னு பாருங்க. நம்ம மொபைல் அன்பாக்ஸ் பண்ற மாதிரி தான். இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர். இப்படி பொறுமையா ஓபன் பண்ணனாதான் ஓபன் ஆகும், டக்குன்னு ஓபன் ஆகாது. சோ ஓபன் பண்ணிட்டு பாருங்க உள்ள பேக்கிங் எப்படி இருக்கு பாருங்க. இந்த சைடும் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாஃப்டா உங்களுக்கு வந்து ஃபோம் கொடுத்துருக்காங்க பேடிங். இங்கேயும் இப்படி இருக்கு. ரீல வந்து இப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுக்குள்ளார பாத்தீங்கன்னா இந்த பேடிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளார உங்களுக்கு ரீல் ஹேண்டில் வருது அண்ட் அதோட கேட்டலாக் ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இதுல எவ்வளவு பெரிய கேட்டலாக் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. சோ ரீல வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் உங்களுக்கு வந்து 4000 சைஸ் ரீல். உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ இன் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. இதுல சிங்கிள் பீஸ் ஹேண்டில் இது. சோ உங்களுக்கு வந்து பெண்டல் ஆகாது, ஒரே பீஸ் தான், ஸ்ட்ரென்த்துக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அவ்வளவுதான், ஸ்க்ரூ இன் பண்ணி டைட் பண்ணியாச்சு. டிராக் சவுண்ட் பாருங்க எவ்வளவு லவுடா இருக்கு பாத்தீங்களா. இந்த பெயிலாமும் வந்து அலுமினியம்ல பண்ணிருக்காங்க. நல்லா வந்து லைட் வெயிட், உங்களுக்கு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ரெஸ்ட் ஆகாது. சோ அதோட ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. சோ அல்ட்ரா ஸ்மூத், பயங்கர ஸ்மூத்தா இருக்கு ரீல். இங்க வந்து உங்களுக்கு ஆன்டி ரிவர்ஸ் கியர் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்ச் நீங்க வந்து போட்டீங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆன்டி ரிவர்ஸ், அதாவது உங்களுக்கு அந்த ஸ்லாக் இல்ல பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. இது மாதிரி கொஞ்சம் ஹை அண்ட் ரீல்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். சோ பிளாக் அண்ட் ரெட் பினிஷ்ல ரொம்ப பிரமாதமா கொடுத்துருக்காங்க காஸ்டிங்ல இருந்து. 4000 சைஸ், அதே மாதிரி 5000 சைஸ். 5000 சைஸ் இதை விட கொஞ்சம் ஸ்பூல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஒரு 50 மீட்டர்ஸ் பிரைட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்கும், அவ்வளவுதானே தவிர பெரிய கியர் ரேஷியோ இதுல எல்லாம் எதுவுமே வித்தியாசம் கிடையாது. சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பட்ஜெட், அதாவது இன்டர்மீடியட் பட்ஜெட், ரொம்ப கம்மி இல்லாம ஒரு 2500 இல்லாம ஒரு 6000 7000 அந்த மாதிரி இல்லாம ரெண்டுத்துக்கும் நடுப்பட்ட நிலையில நல்ல குவாலிட்டி நல்ல தரம், அதுதான் விஷயம் இதுல மெயினான விஷயம். சோ இந்த பட்ஜெட்ல வேற எந்த ரீலுமே இல்ல, வாங்கி யூஸ் பண்ணுங்க. ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு கைஸ், ரொம்ப லிமிடெட். 4000ல ஒரு 5 பீஸ், 5000ல 5 பீஸ் வேணும்ன்றவங்க உடனே புக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், இதை வாங்குறவங்க கண்டிப்பா இதை வந்து நல்ல பேர் தான் சொல்லுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். சோ நிறைய ஸ்டாக் கிடைக்கல, நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களோட இதுக்கு அதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்டாக்ஸ் கேட்டிருக்கேன், வந்ததுன்னா கண்டிப்பா எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே கைஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மேனுவல் கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் வந்து நீங்க எப்படி காஸ்ட் பண்ணணும்,
எப்படி ஸ்பூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு விஷயத்த வேற எந்த பிராண்ட்லயுமே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை நீங்க உட்காந்து பொறுமையா படிச்சீங்கன்னா தெரியும். ஸோ எப்படி வெயிட் போடணும், எப்படி காஸ்ட் பண்ணணும், இங்க பாருங்க ஃபுல்லா எப்படி டார்கெட் பண்ணணும், எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபுல்லாவே டீடைல்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளஸ் இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி கழட்டி ஆயில் அண்ட் கிரீஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் எல்லாமே இதுல தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பிராண்டிங்கும் பண்ணாத விஷயத்த இவங்க காஸ்டிங்ல பண்ணியிருக்காங்க. ஸோ பிகினருக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சில விஷயம் உங்களுக்கு நேக்கு தெரியாம இருக்கலாம். இதை படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான நேக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரீலை வாங்கி யூஸ் பண்ணுங்க. காஸ்டிங்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு பெயிட் காஸ்டிங் ரீல் தான். இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் கிடைச்சிருக்கு ஸ்டாக். அதுவும் லிமிட்டடா தான் கிடைச்சிருக்கு, ரொம்ப கிடைக்கல. ஸோ ராயல் லெஜண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடலு. இந்த மாடலோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3600 rupees வரும். ஒன் ஆஃப் தி ஒர்த் வைல் வெயிட் காஸ்டிங் ரீல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ராயல் லெஜண்ட் 1 வந்தது. ஸோ அதோட அப்கிரேடட் வெர்ஷன் வந்து 2. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே அப்கிரேடட் வெர்ஷன் தான் வச்சிருக்கோம். ஸோ லேட்டஸ்ட் மாடல்ஸ். ஸோ எவ்வளோ ஸ்லீக்கா இருக்கு பாருங்க. இது வந்து லெஃப்ட் சைடு ரீலு. ஸ்மூத்னஸ் பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு வெயிட் காஸ்டிங் ரீல். ஸோ ஸ்னேக்கட் ஹண்டர்ஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரீலை வாங்கி யூஸ் பண்ணுங்க. நல்ல தரமா இருக்கு. இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நாள் நீடிச்சு உழைக்கும். ராயல் லெஜண்ட் 2 அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. உங்களுக்கு ஜஸ்ட் 3600 rupees தான். ஸோ இதுல வந்து நம்ம கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் தான் இருக்கு, ரைட் ஹேண்ட் இல்ல கைஸ். லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் தான் இருக்கு. அதுவும் லிமிடெட் ஸ்டாக் தான். வேணுன்றவங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. கைஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரீல் வந்து பாத்தீங்கன்னா காஸ்டிங்ல இருந்து ஸ்பார்டகஸ் 2. இந்த ரீல் வந்து கொஞ்சம் ஹையர் அண்ட் ரீல். உங்களுக்கு வந்து ராயல் லெஜெண்டை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல பால் பேரிங்ஸ் கொஞ்சம் அதிகம், அதனால அதுக்கேற்ற ஸ்மூத்னஸ் இருக்கும். சரி ரீல பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரீல். ஸ்பார்டகஸ் 2 லோகோ இங்க போட்டிருக்காங்க பாருங்க. அண்ட் வந்து இதுல எவ்வளவு பால் பேரிங்ஸ்ன்றது இங்க கீழே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. சாரி. ஸோ கியர் ரேஷியோ 7.2:1. லைன் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 LB லைன் வந்து 140 yards, அதாவது ஒரு 140 மீட்டர் வந்து இதுல வந்து லைன் ஸ்பூல் பண்ணலாம். ஸோ இதுவும் ரெட் அண்ட் பிளாக் பினிஷ்ல தான் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான ரீல். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா போத் சென்ட்ரிஃபியூகல் பிரேக்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் பிரேக்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிரேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரீலோட பிரைஸ் வந்து அதிகமாகும். நீங்க பட்ஜெட்டான ரீல் ஒரு 1500 எல்லாம் வெயிட் காஸ்டிங் ரீல் விக்குது, 1000ல கூட விக்குது. அதுல பாத்தீங்கன்னா சும்மா அந்த நாப்லாம் கொடுத்துருப்பாங்களே தவிர அதுல நீங்க எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. இந்த சென்ட்ரிஃபியூகல் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மேக்னெட்டிக் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு டிராக் மட்டும் தான் இருக்கும் அதுல. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்க பர்ஃபெக்டா அலைன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களோட ஃபிஷிங் வந்து வேற லெவல்ல இருக்கும் கைஸ். சீரியஸா சொல்றேன், இட் வில் டேக் டைம். இனிஷியல் செட்டிங் நீங்க பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இந்த பிரேக் எல்லாம் பாத்தீங்களா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 0ல வச்சிருப்பாங்க. நீங்க காஸ்ட் பண்ணும்போது இந்த லைன் ஸ்லாக்லாம் வரும், இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படியே கொச்ச கொச்ச கொச்சன்னு ஆயிடும் ரீல் சுத்தி. ஸோ அதெல்லாம் வராம இருக்கணும்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட செட்டிங் ஏற்ற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். நீங்க நினைக்கிற இடத்துல காஸ்ட் பண்ணி உங்களோட ஸ்னேக் ஹெட்டை அழகா டார்கெட் பண்ணி பிடிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரீல். அண்ட் இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4250. இதுல போத் நம்ம கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டு ரீலுமே இருக்கு. அண்ட் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரம் கிராப் பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்மளோட வீடியோ இன்னைக்கு முடியுது. நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களை நான் வந்து லுக்கானா ஸ்டாக்கோட சந்திக்கிறேன் கைஸ். பாய் அண்டில் தென்.